பாடல் 11. குசைநெகிழா வெற்றிவேலோன் அவுணர் குடர்குழம்பக் கசையிடு வாசி விசைகொண்ட வாகன பீலியின் கொத்தசை படுகால் பட்டசைந்து மேரு அடியிட வெண்டிசை வரைதூள்பட்ட அத்தூளின் வாரி திடர்ப்பட்டதே. பதவுரை: வெற்றியை உடைய வேற்படையை ஏந்திய குமாரக் கடவுள் அசுரர்களுடைய குடல்கள் கலங்குமாறு செலுத்தி கடிவாளமானது தளராமல் பிடித்து சவுக்கினால் அடித்து விரட்ட, குதிரையின் வேகத்தினும் மிக்க வேகத்தைக் கொண்ட மயில் வாகனத்தினது தோகைகளின் தொகுதி அசைதலினால் உண்டாகின்ற காற்று பட்டு மகாமேரு கிரி அசைவுபட்டது. அம்மயிர்ப்பரி அடியெடுத்து வைக்க 8 திக்குகளிலும் உள்ள மலைகள் துகள்பட்டு அழிந்தன. அந்த துகளினால் கடலானது மேடாகி விட்டது. விரிவுரை: வெல் எனும் முதன்நிலை நீண்டு வேல் என்று ஆயிற்று. யாவற்றையும் வெல்லும் தன்மை உடையது வேலாகும். அதனால் வெற்றிவேல் என்றனர். வெற்றியை விரும்பும் ஒவ்வொருவரும் வெற்றிவேலுற்ற துணை, வேலும் மயிலும் துணை என்று தொடக்கத்தில் எழுதுவதை நோக்குக. வேற்படையை எண்ணி ஒரு கருமத்தை தொடங்கினால் அது முட்டின்றி இனிது முடிவு பெறும். வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய்த்துணையே. இது கந்தர் அலங்காரம் வாக்கு. மயிலை குதிரை என்று நம் சுவாமிகள் பல இடங்களில் உருவகம் புரிகின்றனர். பக்ஷி எனும் உக்ர துரகமும் திருக்குசி கண்டிப் பொற்குதிரை விடுஞ்செட்டி ஓங்கார பரியின்மிசை வரவேணும் ஆடும்பரி. மயில் என்பது துரோதான சக்தி. அதன் சக்தியால் மகாமேருகிரியும் குளமலைகளும் உலகங்களும் அசைகின்றன. மயிலேறி நவநதிகள் குமுகுமென வெற்புத் திறச்சுழல அதல முதல எழு புவன மெத்தத் திடுக்கிடவும் நவமணிகள் உரகனுடல் கக்கத் துரத்திவரும் உருகோனே. யுகக்கோடி முடிவின் மண்டிய சண்ட மாருத முதித்த தென்றயன் அஞ்சவே ஒருகோடி அண்டரண்டங்களும் பாதாள லோகமும் பொற்குவடுறும் வெகுகோடி மலைகளும் அடியினிற் ரகந்திரு விசும்பிற் பறக்க விரிநீர் வேலை சுவரர் சுரர் நடுங்க கொளச்சிறகை வீசிப் பறக்கும் மயிலாம் என்று சுவாமிகள் பிற இடங்களிலும் வியந்திருப்பதை உன்னி உளமகிழ்க. மயில் வாகனத்தின் தோகை அசைந்ததனால் ஏற்பட்ட பிரச்சண்ட மாருதத்தால் மகாமேருகிரி அசைந்தது. அத்துணை ஆற்றலுடைய காற்று தோகையிலிருந்து உண்டாகின்றது. மயில் தனது அடியை நிலத்தில் வைத்து நடந்தது. அதனால் 8 குலை மலைகளும் துகள்பட்டன. அதன் அடியின் வலிமை அத்துணை பெரிது. 8 மலைகளும் பொடிபட அப்பொடியினில் கடல் வற்றி மேடுபட்டது. இதனால் மயிலின் பெருமை நன்கு எடுத்து பேசப்படுகிறது. பன்னெடுங்காலம் அரும்பெரும் தவம் புரிந்து சிவபரம் பொருளிடம் உயர்ந்த வரம் பெற்று 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள் ஒப்பாரும் மிக்காரும் இன்றி அரசு புரிந்த வஜ்ரயாக்கை படைத்த சூரபன்மனே பண்டை தவ வலிமையால் மயிலாக ஆயினான். ஆதலின் தவ வலியும் முருகனருள் வலியும் சேர்ந்து இத்துணை பெருமையுற்றது. கருத்துரை: அருமுக பெருமான் அவுணரை வெல்லும் பொருட்டு செலுத்திய போது அம்மயில் வாகனத்தின் தோகையை சிறிது அசைய அதனால் உண்டாகிய காற்றினால் மேரு அசைந்தது. அது அடிவைக்க குலாச்சலங்கள் துகள்பட்டன. அத்துகள்களால் கடல் மேடாயிற்று.